சுட சுட இட்லியோட ஒரு சுட சுட சூப்பரான வடகறி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வாங்க செய்யலாம். ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வடகறி செய்யலாம் வாங்க. 1 மணி நேரம் ஊற வச்ச கடலை பருப்போட கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு ஒன்றும் பாதியான பதத்துக்கு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை எண்ணெயில் உருண்டைகளாக உருட்டி அதை பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்ததை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி திருப்பியும் நான் ஒரு பல்ஸ் மோடில் ஒரு 2 பல்ஸ் கொடுத்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இது வடகறி ஈவனாக வரத்துக்கு வசதியாக இருக்கும். பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, வெங்காயம் எல்லாத்தையும் நான் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு உப்பையும் கூட சேர்த்து நான் நல்லா வதக்குறேன். நல்லா வதக்கின உடனே அதில் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன். இதில் நம்ம வறுத்து பல்ஸ் மோடில் போட்டு வச்சுருக்கிற அந்த வடையையும் நான் திருப்பி இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடுறேன். கொதிக்க விட்டதில் தேங்காவை அரைச்சி சேர்த்துக்கிறேன். தேங்காய் விழுது அரைச்சி சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேங்காய் ஊற்ற விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட அதை சர்வ் பண்ணி சாப்பிடலாம். நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸும் லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸும் வச்சிங்கன்னா வடகறி இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு ரொம்ப நல்லா வரும். எங்களுக்கு இந்த திக்னஸ் நல்லாயிருக்கும் இட்லியோடு சாப்பிட. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் இன்னுமே நல்லா சிம்மில் வச்சு திக்காக்கி எடுத்துக்கலாம். வாங்க இட்லியோட சூப்பராக சாப்பிடலாம். இன்றைக்கி செஞ்ச வடகரியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷோபி ஹாபி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.